அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டீமி புஷ்பாவின் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் கிராமத்தில் நல்லா இருக்கேங்க. இப்போ மட்டனை வச்சு பிரியாணி செய்ய போகிறேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்து பிரியாணி செய்யலான்னு இருக்கேங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் கறிக்கு 3/4 கிலோ சாப்பாடு செய்கிற அரிசி எடுத்துக்கிறேங்க. பாசுமதி அரிசி இல்லை, சாப்பாடு செய்கிற அரிசி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்துருக்கேங்க. 5 பச்சை மிளகா, தேவையான மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கலாம். புதினா ஒரு புடி எடுத்துக்கலாங்க. வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கோல்டு வின்னர் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கலாங்க. ஏன்னா மட்டன் நல்லா கொழுப்பாக இருக்குது, அதனால் ஆயிலையும் கம்மி பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுது. இப்போ ஒரு 4 பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 3 மொக்கு, பிரிஞ்சி இலை ஒரு 3 எடுத்துருக்கிறேன். லவங்கப்பூ ஒரு 5 எடுத்துருக்கேன். இது கடற்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த வாசனை பொருளாக எண்ணெயில் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. நம்ம வீடியோவில் ஏற்கனவே சிக்கன் பிரியாணி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். வதக்கி விட்டுனே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதுமாரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கிறத இந்த வெங்காயத்தில் போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி எடுத்துடணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிதுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்துருக்கேன். இலையை போட்டுக்கலாம். அரை கிலோ மட்டனுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மட்டனில் 1 டம்ளர் தண்ணி இருக்குங்க, தண்ணியோடு சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசினா கரெக்டான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. வீட்டு அரிசினால 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ மட்டனை இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கின்னு ஒரு கொதி வரட்டுங்க. மசாலா தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே 2 நிமிஷம் இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வந்துடுதுங்க. அரிசியை நல்லா ஊறிடுது. அரிசி சேர்த்துக்கிறேன். நான் மட்டன் பிரியாணிக்கு தயிர் சேர்க்கல, லெமன் மட்டும் எடுத்துருக்கேன். ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி சாறு எடுத்து பிரியாணியில் சேர்த்துக்கலாம். நல்லா அரிசி மசாலாவில் செட் ஆகி நல்லா வெந்து வரட்டுங்க. 3/4 பாகம் அரிசி வெந்தால் போதும்.
மூடி போட்டுடலாங்க. தண்ணி திட்டமாக வச்சதுனால சாதம் வந்து 3/4 பாகம் வெந்துடுதுங்க. இந்த நேரத்துக்கு சுத்தமாக அனல் போடக்கூடாது. அனல் போடாமல் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. பிரியாணி ரெடி ஆகிடும். எடுத்துன்னு வா. நல்லா இருக்குது இலை. வா, கீழே கீழே பார்த்து வா. மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுதுங்க. வீட்டு அரிசியில் தான் செய்தேன். பாசுமதி அரிசி இல்லை, வீட்டு அரிசிலேயே சூப்பரான மட்டன் பிரியாணி. நல்ல டேஸ்டான சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. தேங்க்யூ.